ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எந்த சீரீஸில் இருக்கோம்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க் கம்பல்சரி முக்கியமான ப்ராப்ளம்ஸ்லாம் எது எது அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் இருக்கோம். அதில் ஃபஸ்ட் லெசனில் ஒரு முக்கியமான கொஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் டயக்ராம் பேஸ் பண்ணி நமக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியான கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பாருங்கள், நான் உங்களுக்கு கொஷின் இங்கிலீஷ்லேயும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், தமிழ்லேயும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவனிங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பார்ட்டை முடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை முடிச்சிருவோம். தட் இஸ் இந்த பார்ட்டை முடிச்சுட்டு ஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிக்கு வரலாம். இப்போ ஏல என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்க. இந்த ஃபாலோயிங் ஏ, இந்த ஃபிகர் ஏ, calculate the electric flux through the closed area A1 and A2. A1 and A2ன்ற ஏரியாவில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறோம். சரி, ஃபஸ்ட் அதை பார்த்துடலாமா? சரி, அதே மாதிரி தமிழ்லேயும் பாருங்கள். படம் ஆவில் மூடிய பரப்புகள் A1 மற்றும் A2 ஐக்கு கடக்கும் மின் பாயத்தினையை கணக்கிடுக. கவனிங்க, ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா காஸ்லா படி நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, பை இ ஈக்குவல் டு Q by எப்சிலான் நாட். அதாவது கான்செப்சுவல் நல்லா மண்டைக்கு ஏறணுங்கிறதுக்காகவே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இது. நல்லா கவனிங்க, இதில் Q மட்டும் போடக்கூடாது, நம்ம Q என்க்ளோஸ்டுன்னு போடணும். சரியா? ஏன் அப்படின்னு பாருங்க. இப்போ இதில் A1 ஏரியான்னு இருக்கு. சரியா? இப்போ நான் A1 ஏரியாவுக்கு நான் எப்படி போட போகிறேன் பாருங்க. A1 ஏரியாவில் சார்ஜ் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. அதே A2ன்ற ஏரியாவில் எங்கே இருக்குது? சார்ஜ் வெளியில் இருக்குது. அப்போ முதல்ல நான் எடுத்து என்ன சொல்லிடலான்னா, A2 பிகம் 0ன்னு சொல்லிடலாம். ஏன் சார் நான் அப்படி சொல்லணும்னா, எப்போதுமே சர்ஃபேஸுக்கு உள்ளே இருக்கிற சார்ஜை தான் நம்ம கணக்கு எடுக்கணும். உள்ள சார்ஜே இல்லை, வெளியில் தான் இருக்குது. அதனால எனக்கு A2ல எந்த விதமான ஃப்ளக்ஸுமே நான் கால்குலேட் பண்ண முடியாது. இதுதான் கான்செப்சுவலான ஒரு ப்ராப்ளம் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ சார்ஜ் என்க்ளோஸ் ஆனால் மட்டும்தான், என்க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கணக்கில் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்போ இதில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் வரும், இதில் ப்ளஸ் கியூன்னு போட்டிருக்கோம். அப்போ ஃபார்முலா அப்படி நமக்கு என்னது, ஃபை ஆஃப் இ ஈக்குவல் டு, இதே ஃபார்முலா தான் வரும் நம்மளுக்கு, கேபிட்டல் கியூ டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ இதுதான் நம்ம ஏ டயக்ராமுக்கான ஆன்சர். சரியா? போட்டு முடிச்சோமா? இப்போ பாருங்க, அடுத்து நம்ம எதுக்கு போகலாம், இப்போ பி டயக்ராமுக்கு போகலாம். இந்த பி டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பி ஃபிகர் நம்பர் பியில் படம் ஆவில் கனசதுரத்தை கடக்கும் மின்பாய எடுக்க. இதில் பாருங்க, இதில் 3 சார்ஜ் கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று -2, இன்னொன்று +5, இன்னொன்று -10. நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம ஃபார்முலா ஃபை ஆஃப் இ ஈக்குவல் டு என்னது, Q by எப்சிலான் நாட். Q by எப்சிலான் நாட். சார்ஜ் சர்ஃபேஸுக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் நான் கணக்கு எடுக்கணும், வெளியில் இருந்தால் கணக்கு எடுக்க தேவையில்லை. அப்போ இந்த -10Qவை நான் கணக்கே எடுக்க தேவையில்லை. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஆன்சரு, 5 டிவைடட் பை எப்சிலான் நாட், 5Q டிவைடட் பை எப்சிலான் நாட் ப்ளஸ் என்ன இருக்குது, அடுத்த சார்ஜோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, -2Q டிவைடட் பை எப்சிலான் நாட். அப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபை ஆஃப் இயை நான் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, 1 by எப்சிலான் நாட், தட் இஸ் Q by எப்சிலான் நாட் நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 5 - 2ன்னு கிடைக்கும். 5 - 2, 5 - 2 இஸ் நத்திங் பட் வாட், 3. கரெக்டாக? அப்போ இதோடைய ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன வருதுன்னா, ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன வரும்னா, 5 ஈக்குவல் டு 5 - 2 என்னது, 3. அப்போ 3Q பை எப்சிலான் நாட். அப்போ காஸ்லாலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னது, சார்ஜு சர்ஃபேஸுக்கு உள்ளே இருக்கிற சார்ஜை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், வெளியில் இருக்கிற சார்ஜஸை கணக்கில் எடுத்துக்கூடாது. சரியா? கான்செப்சுவலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ப்ராப்ளம். தேங்க்யூ. ப்ராக்டிஸ் மோர்.